வணக்கம் நண்பர்களே. இன்று எபிசோடு 7 நாம் பார்க்க போறது வாராகியம்மன் நம் வீட்டிற்கு வருவதற்கான அறிகுறிகள். இந்த உலகத்தில் சில விஷயங்கள் நாம் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த சக்தியை நாம் உணர முடியும். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் திடீரென்று மாற்றங்கள் நடக்கும். பிரச்சனைகள் இருந்த இடத்தில் அமைதி வரும். மனதில் ஒரு தைரியம் பிறக்கும். அப்போ பலர் கேட்பார்கள், என்னடா இது, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல சக்தி வந்த மாதிரி இருக்கு. அந்த சக்தி யார் தெரியுமா? அது வாராகி அம்மனின் அருள்தான். வாராகி அம்மன் சாதாரண தெய்வம் இல்லை. அவள் பாதுகாப்பு தரும் சக்தி, நீதியை நிலைநாட்டும் சக்தி, எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றும் சக்தி. அதனால்தான் பல ஆன்மீகர்கள் சொல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால், வாராகியம்மன் ஒருவரின் வாழ்க்கையில் வரும்போது சில அறிகுறிகள் முன்பே தெரியும். அந்த அறிகுறிகள் என்ன என்றுதான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நம் வீட்டில் திடீரென்று அமைதி ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம் வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம மன அழுத்தத்தில் இருப்போம். அதிலிருந்து நம்ம எப்படா வெளியில் வரலான்னு சொல்லிட்டு ஒன்று கோவிலுக்கு போகணும்னு நினைப்போம், இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போகணும்னு நினைப்போம். அந்த மாதிரி போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் அதைத்தான் முயற்சி பண்ணுறோம். சில நேரங்களில் எங்கேயுமே போக முடியாத தருணத்தில் நம்ம வீட்டில் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, பேசாமல் நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருந்து பார்ப்போம். கணவர் பேசினா பேசட்டும், பிள்ளைகள் சேட்டை செஞ்சால் செய்யட்டும், ஒரு 5 நிமிடம் நம்ம அமைதியாக இருப்போம். பிறகு அவர்களிடம் சத்தமாக பேசாமல் அமைதியாக பேசி பார்ப்போம் என்று ஒரு முயற்சியை நீங்களாவே முயற்சி செய்து பார்ப்போம் என்று செய்து பார்ப்பீர்கள். அதன் பிறகு அந்த சண்டை கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இவ்வாறு உங்கள் மனநிலையில் மாற்றம் வந்தால் வாராகி உங்களிடம் பேசுகிறாள், உங்கள் மனதை கண்ட்ரோல் செய்கிறார் என்று அர்த்தம். தெய்வீக சக்தி உங்கள் வீட்டில் இருக்கிறது என்று அர்த்தம். காலையில் தினமும் நீங்கள் விளக்கு ஏற்றி தினமும் ஒரு 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் சண்டை வராது. இது முதல் அறிகுறி. அமைதியாக இருப்பது என்று நீங்கள் முடிவு செய்வது முதல் அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, கனவில் கோவில் வருவது, அல்லது நீங்கள் எந்த இடத்தில் போனாலும் வாராகி ஃபோட்டோவோ அருள்வாக்கோ எதுவோ ஒரு மூலியமாக வாராகி இமேஜை நீங்கள் பார்த்தால் அது இரண்டாவது அறிகுறி. நான் உன் கூடவே வருகிறேன், உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன் பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று வாராகி உங்களுக்கு மறைமுகமாக சொல்கிறார். அந்த இடத்தில் நீங்கள் தெய்வத்தை நினைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அதுவாகவே உங்களுக்கு கண்ணில் பட்டால் நிச்சயமாக வாராகி உங்களிடம் இருக்கிறாள், உங்கள் வீட்டில் அவளோட அருள் இருக்கிறது என்று அர்த்தம். இதற்கு இன்னும் உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு கோவிலுக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றுவது போலவும் மஞ்சள் குங்குமம் அதற்றில் அம்மன் உருவம் இருப்பது போல கனவில் வந்தால் அது உங்களுக்கு நல்ல அறிகுறி. கனவு என்பது சில நேரங்களில் தெய்வம் பேசும் மொழி. உங்களுக்கு வரும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி, வாராகி அருள் கனவில் வந்து காட்டும். அதை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் அடுத்து எடுக்க போகிற முடிவு ரொம்ப கவனமாக எடு என்பதை அறிவுறுத்துவதற்கான அறிகுறி. இப்படி அறிகுறிகள் வந்தால் வாராகி உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களை வழிநடத்துகிறார் என்று அர்த்தம். மூன்றாவது அறிகுறி, உங்கள் வீட்டில் இருக்கும் சாமி பூஜை அறையில் பள்ளி நடமாட்டம் இருந்தால் வாராகி உங்களுக்கு துணையாக எப்பொழுதும் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்று அர்த்தம். சிலர் இது தெரியாமல் பள்ளி அலமாரியில் இருக்கக்கூடாது என்று சில விஷயங்களை செய்வீர்கள். அப்படி இனிமேல் செய்யாதீர்கள். அது தெய்வீக சக்தி இருப்பதற்கான அறிகுறி.
அடுத்ததாக 4வது அறிகுறி இரவு நேரத்தில் ஆன்மீக ஈர்ப்பு. அதாவது வாராகி அம்மன் சக்தி பெரும்பாலும் இரவு சக்தி என்று சொல்லப்படுகிறது. அதனால் சிலருக்கு இரவு நேரத்தில் தியானம் செய்ய வேண்டும், மந்திரம் சொல்ல வேண்டும். விளக்கு ஏற்றி இருப்பதோடு பற்றாது, மந்திரம் சொல்ல வேண்டும், ஸ்லோகம் சொல்ல வேண்டும். அது இல்லாமல் வாராகி பாடல் நாச்சும் கேட்க வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு ஆழமான உணர்வு வரும். அப்படி வந்தால் அது சாதாரண விஷயம் இல்லை. அது ஆன்மீக சக்தி நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. இந்த அறிகுறிகள் இருந்தாலும் வாராகி நம் வீட்டில் உள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 5வது அறிகுறி, இது ரொம்ப முக்கியமான அறிகுறி. இந்த 4 அறிகுறிகள் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். இதுதான் 5வது அறிகுறி. நம் வாழ்க்கையில் சிலர் இருப்பார்கள், நமக்கு நேரடியாக தீங்கு செய்யவில்லை, ஆனால் மறைமுகமாக பிரச்சனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் வாராகி அம்மன் அருள் வரும்போது அந்த மாதிரி மனிதர்கள் தூரம் போய்விடுவார்கள். நம்மை கெடுக்க நினைப்பவர்கள் தோல்வி அடைவார்கள். ஏனெனில் வாராகி அம்மன் பாதுகாப்பு தரும் சக்தி. பல நேரம் உங்களுக்கு பிரச்சனை தந்தவர்கள் அவர்களாவே உங்களிடம் இருந்து விலகி செல்வார்கள். இது சிறந்த அறிகுறி. வாராகி எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று சொல்வதற்கான 5வது அறிகுறி. அடுத்ததாக 6வது அறிகுறி, தடைகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். பல நாள் கிடந்த வேலைகள், நில பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், இந்த மாதிரி விவசாய நிலத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் அதுவாகவே விலகி செல்லும். நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கவில்லை, பண பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, இப்படி இருந்ததெல்லாம் ஒரு நாள் மெதுவாக அந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு அறிகுறி தான். வாராகி அம்மனை நினைத்து வழிபட்டவர்களுக்கு பல அறிகுறிகளில் நான் உங்களுடன் தான் இருக்கிறேன் என்று அவர் கூறிக்கொண்டே இருப்பாள். நாம் அதனை உணர வேண்டும். உணராமல் இருந்தால் எப்பொழுதும் வாராகி அருளை நாம் அடைய முடியாது. அவள் கொடுக்கும் அறிகுறியை மனபக்தியோடு இருந்தால் நாம் நிச்சயமாக உணர முடியும். அடுத்ததாக 7வது அறிகுறி, வாராகி அம்மன் பெயர் அடிக்கடி கேட்பது போல இருக்கும். ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் போகும்போது அதோட பெயர் அடிக்கடி கேட்கும். அதே மாதிரி வீடியோவில் நண்பர்களிடம் கோவிலில் வாராகி அம்மன் பெயர் அடிக்கடி வந்தால் அது ஒரு தெய்வ அழைப்பு. இதற்கு இன்னும் உதாரணமாக சொல்ல வேண்டும்னால் நம்மளோட சேனலில் வாராகியை பற்றி அடிக்கடி நம் வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் வாராகியின் அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி. 8வது அறிகுறி, கோவிலுக்கு செல்லும் அறிகுறி. அதாவது இன்று நான் வாராகி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்காது, ஆனால் அதுவாகவே நடக்கும். உங்களை அறியாமல் யாரோ ஒருவரின் மூலம் நீங்கள் கோவிலுக்கு செல்வீர்கள். அந்த அறிகுறி இருந்தால் கண்டிப்பாக வாராகிதான் உங்களை அழைத்தார் என்று அர்த்தம். அன்றிலிருந்து நீங்கள் நினைப்பீர்கள், வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நாம் கண்டிப்பாக வாராகி அம்மனுக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று உங்களிடம் ஒரு உணர்வு வரும். இந்த அறிகுறி 8வது அறிகுறி. எப்பொழுதும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்பிக்கையுடன் பிறரை தொந்தரவு செய்யாமல் உங்களோட வேலையை நீங்கள் பார்த்து கொண்டிருந்து மன அமைதியுடனும் யாரையும் அதிகமாக திட்டாமலும் கோபப்படாமலும் உங்கள் மனதை நீங்கள் உங்கள் கட்டுக்கோப்பில் இருந்து வாராகியை உண்மையாகவும் நம்பிக்கையுடன் வழிபட்டால் நிச்சயம் இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டிலும் நடக்கும். இதை நான் மனதார உணர்ந்துதான் உங்களிடம் சொல்கிறேன். நண்பர்களே, வாராகி அம்மன் ஒரு சக்தி மட்டுமல்ல, அது ஒரு பாதுகாப்பு தரும் சக்தி. அவள் அருள் கிடைத்தால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். இந்த வீடியோவில் சொன்ன அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? கமெண்டில் சொல்லுங்கள். வாராகி அம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்டில் ஓம் வாராகி என்று எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாராகியை வழிபடும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். வாராகி அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கலாம்.